தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனே நிறைவேற்றி விவசாயிகளின் வாழ்வு சிறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் முதல் முறையாக சட்டப்பேரவையில் பேசினார். தனது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறிய அவர் மழைக்காலங்களில் விழுப்புரம் பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் வடிய நிரந்தர வடிநீர் கால்வாய் ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினார். கானை விக்கிரவாண்டி ஒன்றியங்களை பிரித்து கஞ்சனூர் பகுதியில் புதிதாக ஒன்றியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சென்னை ராமாபுரத்தில் அம்மா உணவக பெண் ஊழியர் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட அம்மா உணவக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்மா உணவக பெண் ஊழியர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி மற்ற பெண் ஊழியர்கள் வளசரவாக்கம் மண்டல அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தென் சங்கம்பாளையத்தில் தனியார் தோட்ட கிணற்றில் விழுந்த பசுமாடு கிரேன் உதவியோடு மீட்கப்பட்டது. கண்ணப்பன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்ட கறவை பசுமாடு அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மாட்டை கயிறு மூலம் கட்டி கிரேன் உதவியோடு பாதுகாப்பாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடி கூலியாக சென்று நோய்வாய்ப்பட்டு தவிக்கும் தனது மகனை மீட்டுத் தரக்கோரி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தாய் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு தனது நண்பரின் உதவியுடன் சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடி கூலிக்கு சென்ற நிர்மலை அந்நாட்டு கடற்படை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து 1 மாதத்திற்கு பின் விடுவித்ததாக கூறப்படுகிறது. விடுதலையானதிலிருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தனது மகனை நிறுவனத்தினர் அடைத்து வைத்திருப்பதாகவும் விரைந்து அவரை மீட்டுத் தருமாறும் தாய் சாந்தி சகாயம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல்லில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர்கள் குறித்து காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தவரை போதை கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. பள்ளிப்பாளையத்தை அடுத்த களியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் குமரேசன் தனது வீட்டின் அருகே இளைஞர்கள் போதை ஊசி செலுத்துவதாக பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதை கும்பல் குமரேசனை கடுமையாக தாக்கியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குமரேசனை தாக்கிய போதை கும்பலை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஊராட்சியில் உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலையை மூட வேண்டும் என ஊராட்சி செயல் அலுவலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நவாஸ்கான் என்பவர் திருவிதாங்கோட்டில் அனுமதியின்றி செயல்படும் தோல் பதனிடும் தொழிற்சாலையை மூட வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொழிற்சாலையை மூடி அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய திருவிதாங்கோடு கிராம ஊராட்சி செயல் அலுவலருக்கு உத்தரவிட்டது. கல்வி நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் அனுமதி கட்டண அடிப்படையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்பு 10% கேளிக்கை வரி விதிக்கும் சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கை வரிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வழி செய்யும் சட்ட மசோதாவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாமக தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை வைத்தது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளுக்கு இது பொருந்தாது என்றும் பெரிய அளவில் நடக்கும் நாடகம், இசை நிகழ்ச்சிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டியுள்ளதால் வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கவர்னர் என தனது சமூக வலைதள பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்பை கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்து பேசினார். இந்நிலையில் அது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் கனடா மாகாணத்தின் கவர்னரான ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்தது மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். மேலும் ட்ரூடோவுடனான விருந்தில் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைத்துவிடலாமா என டிரம்ப் நகைச்சுவையாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. கடலூர் மாநகராட்சியில் தெருநாய்களுக்கான கருத்தடை சிகிச்சை மற்றும் வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. தெருநாய்களால் குழந்தைகள் பெருமளவு பாதிப்படைந்து வரும் நிலையில் அனைத்து மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் இந்த மையம் அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி பாபு கலையரங்கம் பகுதியில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு இங்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது.
தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு சென்ற இளைஞர் மாயமானது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த புஷ்பநாதன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேக மாநாட்டுக்கு சென்ற தனது மகன் மேகநாதனை காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தர காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்த நிலையில் காவல்துறை தரப்பில் புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் தேடுதல் பணியில் மேகநாதன் கிடைக்கவில்லை என்றும் தொடர் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தனியார் தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியில் தனது கிராமத்திற்கு சுத்தமான குடிநீர் வசதி வேண்டும் என்ற சிறுவனின் ஆசையை நடிகர் ராகவா லாரன்ஸ் நிறைவேற்றியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அடுத்த குருக்களையாப்பட்டியை சேர்ந்த சிறுவன் விஷ்ணு தனியார் தொலைக்காட்சியின் இசை நிகழ்ச்சியில் தனது கிராம மக்கள் உப்பு கலந்த நீரை குடிப்பதாகவும் சுகாதாரமான குடிநீர் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை பார்த்த ராகவா லாரன்ஸ் 10 லட்சம் ரூபாய் செலவில் அக்கிராம மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்து மூட்டை கட்டி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். திருவாசியை சேர்ந்த 72 வயதான மூதாட்டி கல்யாணி திங்கட்கிழமை திருச்சியிலிருந்து உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவர் மீண்டும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கல்யாணியை தேடி வந்த போலீசார் திருச்சி தெப்பக்குளம் சூப்பர் பஜார் பகுதியில் அவர் சாக்கு மூட்டையில் சடலமாக கிடப்பதை கண்டுபிடித்தனர். விசாரணையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டியை சேர்ந்த அப்துல் ஹாசன் என்பவர் அவரை கொலை செய்தது தெரியவந்தது. கல்யாணியை கொலை செய்ததோடு மூக்குத்தியை திருடிக் கொண்டு மூட்டை கட்டி ஆள் இல்லாத இடத்தில் வீசிவிட்டு சென்றதும் உறுதியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே வீட்டிற்குள் தீயில் கருகிய நிலையில் கிடந்த நபரின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். கெலமங்கலத்தை சேர்ந்த வெங்கடேசன் காலையில் வழக்கம் போல் பால் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்ற பின் அவரது வீட்டிலிருந்து திடீரென வெடி சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தபோது அவர் உடல் கருகிய நிலையில் சடலமாக கிடந்தார். இதையடுத்து காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் வந்து வெங்கடேசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் தீ ஏற்பட்டது எப்படி என விசாரிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மினி பேருந்து ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மினி பேருந்து ஓட்டுநர் சிவமணிகண்டன் கடந்த 7ஆம் தேதி நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சிறுவன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கொலை நடப்பதற்கு முதல் நாள் மினி பேருந்து ஓட்டுநருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவருக்கும் பெட்ரோல் பங்கில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு தொடர்பாக சிவமணிகண்டன் ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகார் தொடர்பாக ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் ரவிமதி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து ரவிமதியை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாநகராட்சி மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு காலி குடங்களுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் தரையில் அமர்ந்து மேயர் ராமகிருஷ்ணன் குறைகளை கேட்டறிந்தார். பாளையங்கோட்டை திம்மராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் பகுதிக்கு 5 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைக் கண்டு இருக்கையிலிருந்து எழுந்து வந்த மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் தரையில் அமர்ந்து குறைகளை கேட்டார். தொடர்ந்து அதிகாரிகளை அழைத்து குறைகளை உடனடியாக சரிசெய்ய உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில் யானைகள் நலமுடன் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் புத்துணர்வு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பேரவையில் துணை பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திமுக ஆட்சியில் கோயில் யானைகள் புத்துணர்வு முகாம்களுக்கு அனுப்பப்படவில்லை என்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் திமுக ஆட்சியில் யானைகளுக்கு குளியல் தொட்டி 15 நாட்களுக்கு ஒருமுறை மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். மேலும் திருச்செந்தூரில் நடந்தது அசாதாரணமான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் பிஆர்எஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள தள்ளி சிலைக்கு கட்சியின் தலைவர் கவிதா பாலாபிஷேகம் செய்தார். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா மாநிலம் உருவாக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது ஆந்திர மாதா அல்லது தெலுங்கு தள்ளி என அழைக்கப்பட்ட உருவம் மிகவும் பிரபலமடைந்தது. தெலுங்கானா தனி மாநிலம் உருவான பின்னர் சந்திரசேகர ராவ் அரசு சட்டப்பேரவை வளாகத்தில் தள்ளி சிலையை நிறுவியது. இந்த சிலைக்கு தற்போதைய காங்கிரஸ் அரசு புதிய வடிவம் கொடுத்துள்ளது. இச்சிலை காங்கிரஸ் கட்சியின் வண்ணத்தில் இருப்பதாக சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த நிலையில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள தள்ளி சிலைக்கு அக்கட்சியின் தலைவர் கவிதா அபிஷேகங்கள் செய்தார்.